அப்பமா சரி ஓகே. சோ இப்போ டிபிஎஸ்பி உடைய ஆர்டிகல்ஸ், அதுக்குள்ள இருக்க ஆர்டிகல்ஸ் என்ன, அதோட சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ டிபிஎஸ்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு 3 கிளாசிபிகேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அது சோசியலிட்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் அண்ட் இன்டெக்சுவல் பிரின்சிபல். சோ அப்படி 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சோசியலிட்டிக் பிரின்சிபல். சோ எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோன்னா சமதர்ம கொள்கை. சரிங்களா? சோசியலிசம் பத்தி நமக்கு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ பத்தி நமக்கு சொல்லக்கூடியது. இதே பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பத்தி சொல்லக்கூடியது இது. டிபிஎஸ்பில வந்துட்டு சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பத்தி சொல்றாங்க. சரிங்களா? பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பத்தி சொல்லக்கூடியது இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து பார்த்தோம்னா வெல்ஃபேர், நம்ம சமூகத்துடைய நல்வாழ்வுக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த டிபிஎஸ்பி தான். ஓகே. சோ இப்போ நம்ம காமனா பார்த்த ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் வந்துட்டு இங்க இந்த 3 கிளாசிபிகேஷனுக்குள்ள எங்கெங்க வருது அப்படிங்கறத பத்தி தான் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா ஆர்டிகல் 38. சோ ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது? வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். கீவேர்டே இதுதான். ஆர்டிகல் 38ங்கிறது வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். சோ எந்தெந்த விஷயங்கள்ல வெல்ஃபேர், எந்தெந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சோ இது எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா காமனா இருக்கணும், எல்லாருமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 39. சோ 39 என்ன சொல்லுது? வாழ்வதற்கான ஒரு 6 உரிமைகளை பத்தி சொல்லுது. சரிங்களா? ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்குமே என்னென்ன உரிமைகள்னு பாருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டேன். இந்த கான்செப்டை எடுத்து ஆர்டிகல் இது கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது எப்போன்னு தெரியணும். இந்தியா வந்து காமன்வெல்த்ல மெம்பரா ஆட் ஆனது. செகண்ட் திங், இட் அடாப்டட் த நேஷனல் பிளாக், தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. இட் அடாப்டட் த நேஷனல் ஆந்தம், தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது. இட் கண்டினியூ ஆஸ் த ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, தற்காலிக இந்திய பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்கியது. இந்த நாளையும் கால வரிசைப்படி கரெக்டா பொருத்தணும். இந்த நாளுக்கும் இயர் சொல்லணும். எதுக்கு அடுத்து எது, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளாக். சரி ஓகே, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளாக் கரெக்டா? அதான் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளாக் எந்த வருஷம்? 1947 ஜூலை 22. சரி ஓகே. செகண்ட் என்ன சொல்றீங்க? இந்தியா காமன்வெல்த் ஆனது எந்த வருஷம்? 1949. ஓகே. தேர்ட் என்ன சொல்றீங்க? நேஷனல் ஆந்தமா எந்த வருஷம்? 1950 ஜனவரி 24. அதுக்கு அடுத்து அவ்வளவுதான், பேலன்ஸ் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனால அதை போட்டீங்களா? தற்காலிக இந்திய பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்கியது. கரெக்ட். எடுத்துட்டீங்களா? ஓகே. ஆர்டிகல் 39A ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர், ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கக்கூடியது. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ப்ரோமோட் த ஈக்குவல் ஜஸ்டிஸ், சம நீதியை வந்து ஊக்குவிக்கக்கூடியது. அடுத்து ஆர்டிகல் 41 கீழே பார்த்தோம்னா ஒரு 3 முக்கியமான உரிமைகள். ரைட் டு ஒர்க், வேலை செய்யும் உரிமை. அடுத்து கல்விக்கான உரிமை. அதுக்கு அடுத்து
ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ட், இதுவுமே ஒரு முக்கியமான குரூப் 1 கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க ஹெல்ப் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கும் போது, ஓல்ட் ஏஜ்ல இருக்கும் போது, சிக்னஸா இருக்கும் போது, டிசேபிளா இருக்கும். இந்த டைம்ல மட்டும் மத்தவங்களோட உதவியை நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இந்த மத்தவங்க அப்படிங்கிற அந்த உதவிங்கிறது யார்கிட்ட இருந்து? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தா? சோ ஒரு சட்டத்திட்டங்களை வந்து நம்ம அரசியலமைப்பு செயல்படுத்துச்சு அப்படின்னா, அந்த சட்டத்திட்டங்கள்ல இதுல இருக்க ஏதாவது ஒரு கேட்டகரியில நம்ம வந்தோம் அப்படின்னா, நமக்கு இப்ப சிக்னஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு காப்பீட்டு திட்டம் இருக்குங்களா? சோ அதை நீங்க எடுத்துக்கிறீங்களா? சோ டிசேபிலிட்டிங்கிறப்போ நமக்கு ஊனமுற்றோருக்கும் நிறைய சலுகைகள் வழங்குறாங்களா? அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, சரிங்களா, வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்றீங்க பாத்தீங்களா, அதுவே சட்டம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு உரிமை தான். அதுக்கு அடுத்து ஓல்ட் ஏஜ்ல முதியோர் உதவித்தொகை இருக்குங்களா? சோ இந்த மாதிரி உங்களால முடியாத காலகட்டத்துல அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளை வந்து நீங்க அணுகிறதுக்கு ஆர்டிகல் 41 ரிலேட்டடா நீங்க போலாம். Who is considered to be an architect of the Constitution of India? அரசியலமைப்பின் சிற்பி. Which viceroy convened the Simla Conference in 1945? 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. லார்ட் வேவல், லார்ட் லின்லித்கோ, லார்ட் மவுண்ட் பேட்டன், கிளமன் அட்லி. வேவல் ஒருத்தர் சொல்றாரு, அட்லி ஒருத்தங்க சொல்றாங்க. அட்லி தானா? எதனால அட்லி சொல்றீங்க? அட்லியோட டைம் பீரியட் தெரியுமா? 47 அந்த பீரியட் தான். சரி, ஓகே. லார்ட் லின்லித்கோ 1948 42. சரி, ஓகே. மவுண்ட் பேட்டன் 1947. அப்போ 3 பேருக்குமே உங்களுக்கு இயர் தெரியுதா? யாருக்கு இயர் தெரியல? லாஸ்ட் கேள்வி. அப்ப வேவலுக்கு? ஆன்சர் இஸ் வேவல். சரிங்களா? 1945ல வேவல் தான் வருவார். சீக்கிரம் சீக்கிரம். அவர் சுதந்திர இண்டிபெண்டன்ட் அப்போ வருவார். அதனால 45ல தான் நான் கேட்டேன். 45ங்கிறப்போ வேவல். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. 42. சோ 42ன்னு பார்த்தோம்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப். சரிங்களா? சோ நமக்கு மகப்பேறுக்கான நிவாரணம் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அது எப்படி? மனிதாபிமான அடிப்படையில. சரியா? ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல இது ரிலேட்டட் ஒரு क्वेश्चन கேட்டிருப்பல்ல, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சரிங்களா? அவங்களுடைய கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு எவ்வளவு நாள் வித் சேலரியோட லீவ் தராங்க? 6 மந்த்தா 1 இயர்? 1 இயர். சரிங்களா? தமிழ்நாட்டுல 1 இயர். சரி, அடுத்த क्वेश्चन கேட்டுருங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்களுக்கு தான் அந்த லீவ். ஓகேவா? சரி, ஓகே. ஆர்டிகல் 43 பார்த்தோம்னா டு செக்யூர் த லிவிங் வேஜஸ். இதுக்கும் क्वेश्चन கேட்டனா? கேளுங்க பார்க்கலாம். லிவிங் வேஜ்னா என்ன? வாழ்வாதாரத்திற்கான ஊதியம்னு சொல்றாங்க. சரிங்களா? வாழ்வாதாரத்துக்கான ஊதியம்னா எவ்வளவு, என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க?
டிஸ்ட்ரிக்ட்ஸ் பொறுத்து மாறுமா? இப்போ மினிமம் வேஜஸ்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னாங்க, இப்போ நீங்க வாழ்றதுக்கான ஒரு ஊதியம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வாழ்வதற்கான ஊதியம்னா என்ன கிரைட்டீரியா செட் பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளவு அமௌண்ட், இல்ல என்ன கண்டிஷன்ஸ்? லிவிங் வேஜஸ்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? சாப்பிடுற அளவுக்கு, தேவையான அளவுக்கு சாப்பாடு. ஓகே, சரி, ஓகே. வேற? வறுமை கோட்டுக்கு மேல. சரி, அந்த கிரைட்டீரியா தான் கேக்குறேன். என்ன நீங்க வறுமை கோட்டுக்கு மேலங்கிறீங்க, எவ்வளவு சம்பாரிச்சா நீங்க வறுமை கோட்டுக்கு மேல இருப்பீங்க சொல்லுங்க? இல்ல சாப்பிடுறதுக்கு போதுமான அளவுக்குங்கிறீங்க, எவ்வளோ? 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு சைலண்டா இருந்திருப்பீங்களா? என்ன கிரைட்டீரியா லிவிங் வேஜஸ்னா? தெரியலையா? சொல்லுங்க. லிவிங் வேஜஸ்ங்கிறப்போ அது ஒரு அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது கிடையாது, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. சரிங்களா? ஃபுட் அண்ட் ஷெல்டர்னு சொல்லுவோமா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். சரிங்களா? இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா லிவிங் வேஜஸ். சரிங்களா? அது என்ன கண்டிஷன்ல வேணாலும் இருக்கலாம், அது எவ்வளவு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அமௌண்ட்ல அந்த மூணு விஷயமும் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கான லிவிங் வேஜஸ். சோ அப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கான அந்த சேலரி கிடைக்கிறதுக்கான ஆர்டிகல் தான் அது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இப்படி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னா எந்த மாதிரி இருப்பீங்க? ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு ஒரு ஒர்க்கரா இருக்கிற நீங்க இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்ஸ்ல பங்கெடுத்துக்கணும்னா எந்த மாதிரி பங்கெடுத்துக்க முடியும்? என்னங்க? யூனியன் மூலமா எடுத்துக்கலாம். சரிங்களா? தொழில் சங்கங்களை நீங்களே உள்ள அமைச்சுக்கலாம். சரிங்களா? அதை பொறுத்து. அது அடுத்து ஆர்டிகல் 47, மக்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வு, பொது சுகாதாரத்தை வந்துட்டு நமக்கு பாதுகாக்கக்கூடியது. சரியா? தமிழ்ல படிக்கவா இங்கிலீஷ்ல படிக்கவா? ரெண்டுலயுமே. நீங்க தானே சார் படிக்கிறீங்க? சரி, ஓகே. Accession. The Constitution Assembly was elected by indirect election by the member of the provincial legislative assemblies. சரியா? அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். புரிஞ்சதா என்ன கேட்டாங்கன்னு? Second thing, reason. Member of each community in the provincial legislative assembly elect their representative by the method of proportional representation by single transferable vote. ஓகேயா? மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுக்குமே ரீசன் கரெக்டா? சரி, ஓகே, ஃபைன். பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காந்தியன் பிரின்சிபல். சோ காந்தியன் பிரின்சிபல்னா நேம்லயே இருக்கு. காந்தி என்ன சொன்னாரோ அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி அவருடைய கனவுகளை வந்துட்டு நினைவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள். The British cabinet mission was headed by. பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஷ் என்பவர் தலைமை ஏற்றார். சூப்பர். அப்புறம் ஆமா, ஒருத்தர் நீங்க அதானா? எங்க வருவாரு வின்சென்ட் சர்ச்சில்? வின்சென்ட் சர்ச்சில் எங்க வருவாருன்னு கேட்டேன்.
நல்லா திங்க் பண்ணி பாருங்க. பெத்திக் லாரன்ஸ், சரிங்களா? அவர் தான் கேபினட் மிஷனோட ஹெட். கேபினட் மிஷன்ஸ் இயர் ரிப்போர்ட் எப்ப சப்மிட் பண்ணாங்க? ரிப்போர்ட் எந்த மந்த் சப்மிட் பண்ணாங்க? கேபினட் மிஷன்ஸ் உடைய ரிப்போர்ட் 1946 தான். அப்ப எந்த மந்த் உருவாக்குனாங்க? மார்ச்ல உருவாக்குனாங்க, மேல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, சரிங்களா? உருவானது ஒரே இயர் தான். ஸ்டார்ட் பண்ணது ரிப்போர்ட் சப்மிட் பண்ண 2 மந்தோட ஸ்டார்ட்டுமே எம் தான், சரியா? ரொம்ப முடியல, பிரேக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டுபிடிச்சாதான் மறுபடியும் மறக்காது. இல்லைங்க, பொண்ணு ஸ்வின்சன் சர்ச்சில் அங்க எதுக்கு எங்க வராங்க? சரி, சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். டு ஆர்கனைஸ் த வில்லேஜ் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத்துகளை வந்துட்டு உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதே காந்தியடிகள் அவர் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில்களை வந்துட்டு கிராமப்புறங்கள்ல உருவாக்கணும் அப்படிங்கிறது 43. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ உருவாக்கணும் அப்படிங்கிறது 43ல பி. ஆக்சுவலி காந்தியன் பிரின்சிபல் இருக்க எல்லா ஆர்டிகல்ஸுமே ரொம்ப முக்கியமானது. குரூப் 1 லெவல்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல வந்துருக்கு முன்னாடி. அடுத்து ஃபர்ஸ்ட் வேவல் பிளான், ஓகே. செகண்ட் மவுண்ட் பேட்டன் பிளான், தேர்ட் கேபினட் மிஷன் பிளான், ஃபோர்த் சிம்லா கான்ஃபரன்ஸ். வேவல், மவுண்ட் பேட்டன், கேபினட் மிஷன், சிம்லா. குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம் எழுதிக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். சிம்லா, வேவல், ஃபர்ஸ்ட் வேவல், கேபினட் மிஷன்ஸ், மவுண்ட் பேட்டன், சிம்லா. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். சரி, அதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறதுக்கு ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். மவுண்ட் பேட்டன் 1947, சரி, ஓகே. 46, சரி. சிம்லா மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா வேவல் தான், சரிங்களா? அப்படி சிம்லா மாநாடு உருவாகணுங்கிறதே வேவல் பிளானுக்கு கீழே தான் வரும், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வேவல் பிளான், அதுவும் 1945 தான். சிம்லா மாநாடும் 1945 தான், சரிங்களா? சிம்லா மாநாடு எண்ட் ஆஃப் த இயர்ல வரும் கிட்டத்தட்ட, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேவல், சிம்லா, கேபினட் மிஷன், மவுண்ட் பேட்டன், சரியா? மறந்துடக்கூடாது. சேஞ்ச் பண்ணலாமா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சோ இது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்குறப்போ எஜுகேஷனல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ், அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இருக்கக்கூடியது, அவங்க சம்பந்தப்பட்ட கல்வி பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடியது. அடுத்து 47 பார்த்தோம்னா நமக்கு மதுபானங்கள், போதைப் பொருட்களுக்கு வந்து தடை விதிக்கிறது, இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். அதுக்கு அடுத்து 48, இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
நீங்க 2 பேர் இல்ல. ஆர்டிகல் 48 ரிலேட்டடா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, ரைட். வேற நம்ம தமிழ்நாட்டுல வாங்க. கரெக்ட், ஜல்லிக்கட்டு. சரிங்களா? ஆக்சுவலி இந்த ஜல்லிக்கட்டு டைம்ல வந்துட்டு ஒரு அதர் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது எந்த ஆர்டிகலுக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்கு? மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், அதுல எது கரெக்ட்னு சொல்லணும், இல்ல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லணும். சரியா? தமிழ்ல சொல்லவா இங்கிலீஷ்ல சொல்லவா? இங்கிலீஷ்ல. Which of the following statements are correct about Dr. Sachidananda Sinha? First, he was the oldest member elected as the temporary president of the assembly. Second, he was the elected as the vice president of the assembly. Third, he was the elected as the president of the assembly. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? வேற யாராவது சத்தம் போட்டு டிஸ்கஸ் பண்ற வேலை இருக்கு? சரியா? வைஸ் பிரசிடென்ட். ஓகே, காயத்ரி மேம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கரெக்ட். டெம்பரவரி பிரசிடென்ட் எந்த மீட்டிங்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? டெம்பரவரி பிரசிடென்ட் டிசம்பர் 9, 1946. டெம்பரவரி பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றது எந்த கண்ட்ரியோட மெத்தட்? பிரெஞ்சு மெத்தட். இவரை யார் வந்துட்டு பிரசிடென்ட்டா வந்துட்டு இது பண்ணாங்க? ஆச்சாரியா கிருபாலன். சரி, ஓகே, ஃபைன். ஓகே, லிபரல் அண்ட் இன்டெக்சுவல் பிரின்சிபல். அதாவது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் ஈஸியா வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய காமனான ஒரு சட்டங்கள் மற்றும் ரொம்ப உபயோகரமான சட்டங்கள் எல்லாம் இதுக்கு கீழே வரக்கூடியது. சரிங்களா? ஆர்டிகல் 44. சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த கண்ட்ரி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது? 0 to 6. சரிங்களா? குழந்தைங்களுக்கு கல்வி மற்றும் பராமரிப்பு. அடுத்த ஆர்டிகல் 45. சோ அக்ரிகல்ச்சருக்கும் அனிமல் ஹஸ்பண்டரிக்கும் ரிலேட்டட் ஆனது. கூற்று காரணம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம், அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. கூற்று சரியா, காரணம் சரியா, இல்ல கூற்றும் காரணம் ரெண்டுமே சரியா? அப்படி சரியா இருந்தா கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமா, விளக்கம் இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம், அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. நான் இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். The Constitution of India is not an absolute federal constitution. Okay. Reason, the structural functional balance is in favor of the supremacy of union. ரெண்டுமே கரெக்டா? செகண்ட் கரெக்டா? கூற்று தவறு, காரணம் சரி. அப்படியா? சரி, ஓகே. எனிஒன் வேற யாராவது? ரெண்டுமே கரெக்டா? அப்போ வந்துட்டு அசசன் வந்து ரீசனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? நாட் அ ஃபெடரல் தான் சொன்னேன். நாட் அ ஃபெடரல். சோ அதுக்கு காரணம் வந்துட்டு மெயின்லி வந்துட்டு எல்லாமே வந்து யூனியன் கிட்ட தான் அந்த பவர் இருக்கான்னு கேக்குறாங்க. The Constitution of India is not an absolute federal constitution.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. சரியா? கரெக்டா? சரி. The structural functional balance is an favor of the supremacy of the union. So assistant reason correct. Reason வந்து assistant correctana explanation ஆ? No. A மற்றும் B இரண்டும் சரி. B ஏவுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறது. சரியா? அங்க என்ன தெளிவா தானே கொடுத்திருக்காங்க. நம்மளோடது முழுமையான கூட்டாட்சி கிடையாது. ஏன்னா எல்லா பவரும் எங்க இருக்கு? சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட லிஸ்ட் மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துக்க முடியும். இதே கன்கரண்ட் லிஸ்ட்னு வரப்போ யூனியன் தான் பாத்துக்குவாங்க. சரியா? ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க. பட் ஃபைனல் டிசிஷன் யார்ட்ட இருக்கு? சோ தட்ஸ் ஆல். அதுதான். நோட் பண்ணியாச்சுல? சீக்கிரம். Gayatri ma'am, the cabinet mission plan was the best plan put up by the British government under than the circumference described by. தமிழ்ல வேணா சொல்றேன். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யார்? நேரு, காந்தி, ராஜாஜி, ஜின்னா. இதுல யாரு வந்து கேபினெட் மிஷனை பத்தி இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளான், அந்த சிச்சுவேஷன்ல அது கொண்டு வந்தது ரொம்ப ஒரு நல்ல பிளான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேரு. சரி, ஓகே. இப்ப வேற யாராவது? ஜின்னா, நேரு, அவ்வளவுதானா? வேற ஆப்ஷன் இல்லையா? நேரு ஜின்னா தானா? சரி, ஓகே. காந்தி. சரியா? சோ பிரிட்டிஷ பத்தி ஆப்போனண்டா ஃபீல் ஆனது. எஸ். சோ பிரிட்டிஷ பத்தி எதிர்மறையான எண்ணங்கள் அவருக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஒரே ஒரு தடவை அவருக்கு ஒரு நல்ல பாயிண்ட் வியூ வச்சு அவங்க மேல அப்படின்னா இதுதான். சரியா? 1915க்கு முன்னாடி வர அவருக்கு வந்து பிரிட்டிஷ் மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்து அவங்களை நினைச்சு ரொம்ப காண்டாயிருவாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு அவங்கள பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கேபினெட் மிஷன் தான். சரியா? சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. 48A பார்த்தோம்னா நமக்கு என்விரான்மெண்டல் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். 49B பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய நினைவு சின்னங்களையும் முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் பாதுகாத்தது. ஆர்டிகல் 15 பாக்குறப்போ நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிக்கிறது, செப்பரேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆர்டிகல் 51 பாக்குறப்போ இன்டர்நேஷனல் ஃபீஸ், சர்வதேச அமைதியை பத்தி சொல்லக்கூடியது. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. such a talented person ஒருத்தர் செலக்ட் பண்ணனும். யாரை பண்ணுவாங்க? மெஜாரிட்டி சூர்யாவுக்கு தான் விழுந்திருக்கு. சரி, ஓகே. பாலிட்டி ரிலேட்டடா போயிடும். மெஜாரிட்டி யாருக்கு விழுந்திருக்கோ அவங்க தானே சூஸ் பண்ணணும் பாலிட்டியில. சரி, சூர்யா சொல்லுங்க. இந்தியா emerged as a sovereign state on. ஓகே. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போன்னு கேக்குறாங்க. ஓகே. நவம்பர் 26, 1949, ஜூன் 26, ஜனவரி 26, 1950, ஆகஸ்ட் 15, 1947, ஜூன் 27, 1947. இதுல ஜூன் 27, 1947 இந்தியா ஒரு சாவரின் கண்ட்ரியா உருவானது எப்போ? நவம்பர் 26, 1949 இல்ல ஜான் 26, 1950 இல்ல ஆகஸ்ட் 15, 1947 இல்ல ஜூன் 27, 1947? ஜனவரி 26, 1950. வேற எனி ஆப்ஷன்?
நவம்பர் Jan 26, November 26. ஓகே, August 15, 1947. சரிங்களா? எஸ், கிரவுண்ட் ரூல்ல தான் இருந்தோம். சரிங்களா? இங்க கேட்கிற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், இறையாண்மை மிக்க நாடா எப்ப மாறுச்சுன்னு கேக்குறாங்க. இறையாண்மை மிக்க நாடுனா என்ன சொன்ன? சாவரின்னா என்ன? ஒரு நாட்டுடைய அதிகபட்சமான பவர். சரிங்களா? அந்த அதிகபட்சமான பவர்னா தான் நாடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் அவன் தான் டிசைட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ புரியல. பிரியாம்பிள் வந்துருச்சு. சரிங்களா? பிரியாம்பிள் வந்ததுக்கு அப்புறம் நடைமுறைப்படுத்துறது எப்ப படுத்துனாங்க? நான் என்ன புரியல. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களா? இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் நமக்கு எப்ப கிடைக்குது? நாம எப்ப சுதந்திரம் அடைஞ்சோமோ அப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இனிமே எப்ப நான் அதை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் எப்ப நான் வந்து அதை நடைமுறை கொண்டு வரணும், எப்ப நான் அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஏன் 26 நவம்பர் 49ல வந்துட்டு உருவான கான்ஸ்டிடியூஷனை எதுக்கு நீங்க கொண்டு போய் Jan 26 வரை வெயிட் பண்றீங்க? எங்களுக்கு அந்த நாள் வேணுங்க, எங்க ராசி நட்சத்திரத்துப்படி அந்த நாள்ல தான் வந்துட்டு இனிமே எங்க நாடு உருப்படும் அப்படின்னு நீங்க கொண்டு போறீங்களா? அந்த அதிகாரம் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? நீங்க விடுதலைன்னு ஒண்ணு வாங்கினதுக்கு அப்புறம் தானே. அப்ப நீங்க சாவரின்ங்கிறது இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அதுதான் ஆக்சுவலி சொல்ல போனா அந்த ஆப்ஷன்ல நான் கொடுத்த 26 கிடையாது. சரியா? August 15 மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாமே கன்ஃபியூஸ்டு தான். நீங்க பார்த்த அழகா வந்து ஒமிட் பண்ணிடலாம், கண்டிப்பா இதுதானே வரும். பட் உங்களோட வே ஆஃப் தாட் எப்படி இருக்குங்கிறதுக்கோசரம் தான் செட் பண்ண. இனிமே தான் செட் பண்ணுவோம். ஜூன் 3rd பிளான் சொல்லுங்க என்னன்னுட்டு. பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? ஜூன் 3rd பிளான் எப்போ? 1947. ஜூன் 3rd பிளான் போட்டது யாரு? மவுண்ட் பேட்டன். என்ன சொல்றாரு? நான் ஜூன் 3rd பிளான் போடுறேன். சரிங்களா? ஜூன் 3rd பிளான் போட்டதுக்கு அப்புறத்துல இருந்து பிரிட்டிஷுடைய எந்த அதிகாரமும் இந்தியாவை செல்லுபடி பண்ணாது. சரிங்களா? நீங்க இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களோட ரூலை எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பம்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்ட்டாங்க. விருப்பம் இருந்ததுனாலதான் அவங்களுடைய பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நம்ம வந்துட்டு ஆகஸ்ட் 1947ல இருந்தே நம்ம சாவரின் கண்ட்ரியா மாறி. சரியா? ரிபப்ளிக் கண்ட்ரியா எப்ப நீங்க மாறினீங்கன்னு கேட்டாதான் நீங்க இந்த 50 சூஸ் பண்ணலாம். சரியா? That's all. Dhanavandan, who announced in the House of Commons to hand over power to the people of India? இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? குயின் விக்டோரியா, குயின் எலிசபெத் II, வைஸ்ராய் லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டன், பிரைம் மினிஸ்டர் அட்லி, லார்ட் மின்டோ. இதுல யார் வந்துட்டு இந்தியாவுடைய அதிகாரத்தை இந்தியர்கள்கிட்டயே நாங்க ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது? குயின் விக்டோரியா. சரி, ஓகே. ஆப்ஷன் சொல்லவா, என்ன பண்ணணும்? ஆப்ஷன் சொல்லுங்க. குயின் விக்டோரியா, எலிசபெத் II, வைஸ்ராய் லூயிஸ் மவுண்ட் பேட்டன், பிரைம் மினிஸ்டர் அட்லி, லார்ட் மின்டோ. யாரா இருக்கும்? அட்லியா இருக்குமா? சரி, ஓகே. மவுண்ட் பேட்டனா? வேற?
எலிசபெத் டூவா? எங்க அப்படி ஒரு கேரக்டரே ரோல் ஆகலைங்க எங்கேயுமே. அவராவது முதல்ல விக்டோரியானாரு. சரி ஓகே, ஏதோ ஒரு பிளே ஆச்சுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப நீங்க நான் அட்லி சூஸ் பண்ணிருக்கீங்களா? சரி, நீங்க மவுண்ட் பேட்டன். அவ்வளவுதானா? கிளமெண்ட் அட்லி. சரிங்களா? எந்த அளவுக்கு தப்பா போகுதோ அப்பதான் சரியாகும். சரியா? சரி, ஓகே. சோ நம்ம டைரக்டர் பிரின்சிபல் ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட சட்ட திட்டங்கள். சரிங்களா? சரி, சட்ட திருத்தங்கள். இது மூலமா என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஆட் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. சரியா? What was the name of the All India Court established under the Act of 1935? இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஆல் இந்தியா கோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவா, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவா, ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டா? இதுல 1935 ஆக்ட் படி உருவாக்கப்பட்ட கோர்ட் என்னன்னு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவா, ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டா? ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட். வேற எனிஒன்? ஆல் இந்தியா கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட். அனைத்திந்திய நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், அனைத்திந்திய உச்ச நீதிமன்றம். அவங்க அனைத்திந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கூட்டாட்சி நீதிமன்றம் வேற. ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டா? ஆல் இந்தியா கோர்ட், அனைத்திந்திய நீதிமன்றம். சரிங்களா? சோ 1935 ஆக்ட் படி வந்து உருவாக்கப்பட்ட கோர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றம். சரிங்களா? சீக்கிரம் சீக்கிரம். கையல் மேம், which mission endorsed the plan for a central government with limited powers and relatively strong provinces having considerable degree of autonomy with all the residuary powers? பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடும் செயல்படுவதற்கு வித்திட்டது? ஓகே. கேபினெட் மிஷன், கிரிப்ஸ் மிஷன், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, சைமன் கமிஷன். இதுல எந்த குழு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் கொஞ்சம் கம்மியாகி மாநில குழுவெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுதந்திரமா செயல்படுறதுக்கு வழிவகுத்ததுன்னு கேக்குறாங்க. ஓகே, கேபினெட் மிஷன். வேற? சைமன் கமிஷன். ஓகே, வேற? சரி, சைமன் கமிஷன் இயர் சொல்லுங்க. கேபினெட் மிஷன், கிரிப்ஸ் மிஷன், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, சைமன் கமிஷன். இயருக்கு சொல்லுங்க. 19. சரி, ஓகே. கிரிப்ஸ் மிஷன் சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கரெக்டா? இங்க பாத்துக்கங்க எல்லாரும் ஒரு தடவை. இன்னுமே ஸ்ட்ராங் ஆகலையா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல?
முழுமையா ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவானது இப்போ? இயர் இல்லையா? 40 எது நடைமுறைப்படுத்தினது? சரி, ஓகே. ஏன் இவ்வளவு டவுட்னு கேக்குறேன் நான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முடிக்கிறீங்க, திடுதிடுன்னு யோசிக்கிறீங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. சரி, ஓகே. கேபினெட் மிஷன் 1946. The answer is கேபினெட் மிஷன். சரிங்களா? மைய அரசோட வலிமை குறைவாகவும் மாநில அரசுக்கு சுதந்திரம் கொடுத்தது. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவுட் சைட் ஆர்டிகல்ஸ் என்னென்னட்டு, சோ அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கீழே இருக்கக்கூடிய அவுட் சைட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன, அதோடைய பார்ட்ஸ் என்னென்ன. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது இது சொல்லிக்கலாம், ஆனா இதை ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டிவ் டிபிஎஸ்பியை ஃபாலோ பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. இல்ல, கவர்மெண்ட் கன்ஃபியூஷனா இருக்கும் பொழுது கோர்ட் சொல்லும் இதை பண்றியா அப்படின்னுட்டு. பண்றதுன்னா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. In March 1947, Mountbatten replaced Das as the Viceroy of India. 1947 மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார். ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு முன்னாடியே, அதாவது ஹிண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. சரியா? ஆப்ஷன் சொல்றேன். இர்வின், அட்லி, வேவல், கிரிப்ஸ். இதுல யாருக்கு பதிலா மவுண்ட்பேட்டன் வைஸ்ராயா அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பார்? ஓகே, உங்க ஆப்ஷன் அட்லி. வேற எனி ஒன்? வேவல். வேற? சரி, வேவல் எப்ப வந்துட்டு வைஸ்ராயா இருந்தாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 45ல இருந்தாரா? அப்ப அடுத்து உடனே 47 பக்கத்திலேயே வருதா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வைஸ்ராய் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? மோர் ஓவரால் பார்த்தா வேவல் தான். ஓகேவா? இப்ப வேவலை பத்தி 3 இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திருக்கீங்க. வேவல் பிளான் 1945. அடுத்து அவர் மூலமா தான் சிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ வேவலுக்கு பதிலா தான் மவுண்ட் பேட்டனை வைஸ்ராயா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபைன். இது நோட் பண்ணிட்டீங்களா? சேஞ்ச் பண்ணலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பி டிஃபரன்ஷியேட் என்னென்ன? இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் நோட் பண்ணணும் சீக்கிரம். சரி, அது வரை தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? கமலி, கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா. இதுல எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா ஃபாலோ பண்ணுது? ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா. இதுல யாரு? எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லுங்க. இங்கிலாந்துங்களா? சரி, வேற எனி ஒன் ஆப்ஷன்?
கனடா, இங்கிலாந்து. கனடா 2 தானா? ஓகே. இங்கிலாந்து. சரியா? பார்லிமெண்ட்டும் இங்கிலாந்து தான், எலெக்ஷனும் இங்கிலாந்து தான். சரியா? The concept of the public interest litigation has its origin in the பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஷ் நாட்டிலிருந்து தோன்றியது. ஓகே, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, ஜெர்மனி, டென்மார்க். டென்மார்க்கா? ஓகே. வேற யாருக்காவது ஐடியா? பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க? யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, ஜெர்மனி, டென்மார்க். ஒருத்தர் யுஎஸ்ஏ சூஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் டென்மார்க் சூஸ் பண்ணிருக்காங்க. வேற? ஜெர்மன்ல வராதா? ஜெர்மனி, இங்கிலாந்துல வராதா? யுஎஸ்ஏ. சரிங்களா? சோ நம்மளுடைய பிரியாம்பிள் யுஎஸ்ஏ தான். கான்ஸ்டியூஷன்ங்கிற தாட் உருவானதும் யுஎஸ்ஏ கிட்ட இருந்துதான். இப்போ பொதுநல வழக்கும் நமக்கு யுஎஸ்ஏ இருந்துதான். சரியா? சந்தோஷ். சந்தோஷ், இவர் பேர் என்னப்பா? சூர்யா. சாரி, சூர்யா. இது சொல்லுங்க. கீழ் ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டூ பார்ட்டி சிஸ்டம், சரிங்களா, இருகட்சி முறை எந்த நாட்டுல இருக்குன்னு? யூகே, சைனா, யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ். இதுல வந்து இருகட்சி முறை இருக்கு. டூ பார்ட்டி சிஸ்டம். மொத்தமாவே 2 கட்சி தான் இருக்கும். யூகேவா? வேற எனி ஒன்? இங்கிலாந்து, சீனா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ். இதுல வேற எதுவா இருக்கும்? சோவியத் ரஷ்யா. ஓகே. யூகே, இங்கிலாந்து. சரிங்களா? இங்கிலாந்துல தான் இருகட்சி முறை இருக்கு. சரியா? நம்மளோட 6வது புக் இருக்கு. 6வது புக்கு அதுல 3 டேர்ம்ல சோசியல் சயின்ஸ்ல போய் தேடினீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குளறுபடி ஆகுதோ அதை வந்து இன்னைக்கே போய் பார்த்துடணும். சரியா? சோ இப்போ நம்ம மறுபடியும் இங்கிலாந்துல இருந்து என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம்? பார்லிமெண்ட் பார்த்திருக்கோம், எலெக்ஷன் பார்த்திருக்கோம். இப்போ டூ பார்ட்டி மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்துல இருந்து தான் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலி வேட்டிகன் சிட்டி வந்துட்டு அது ஒரு கட்சி முறைன்னு நினைக்கிறேன், சின்னதா இருக்கு. ஓ, மெத்தட் என்னன்னு கேக்குறீங்களா? வேட்டிகன் சிட்டி மதம் சார்ந்ததா? மதம் சார்ந்த ஒரு கொள்கை சார்ந்த ஒரு வேட்டிகன் சிட்டி. தெரியல, பாட்டு. நோட் பண்ணிட்டீங்களா? இங்கிலீஷ் மீடியம் சேஞ்ச் பண்ணலாமா? சீக்கிரம் நோட் பண்ணுங்க. Harni ma'am, the term judicial activism was introduced in Britain, Russia, America, China. நீதித்துறை செயல்பாடு முறை என்ற கூற்று எந்த நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. ஜுடிஷியல் ரிவ்யூ இல்ல, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது. ரஷ்யா. வேற? அமெரிக்காவா? வேற? ரஷ்யா, அமெரிக்கா. சரியா? எது இதெல்லாம் ஆப்ஷன் சொல்றனோ அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துன்னு ஒரு ஓரமா. சரியா? தனியா போய் எடுத்து வச்சு பார்க்க மாட்டீங்க. இப்ப பிரையாம்பிள் சொன்னா அமெரிக்கால, வேற என்ன சொன்ன? அமெரிக்கால கான்ஸ்டியூஷன்ங்கிற கான்செப்ட் அங்க இருந்தா வந்துச்சுன்னு சொன்னா. அதுக்கு அடுத்து ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னேன்.
ம் சரி உட்காந்து நீங்களே கண்டுபிடிங்க, நான் அடுத்த கொஸ்டின் கேட்கறேன். நோட் பண்ணியாச்சா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். யார் பதில் சொல்றீங்க? சரி ஓகே. ஃபர்ஸ்ட், இந்தியா ஹாஸ் borrowed the concept of judicial review from the USA. அமெரிக்காவில் இருந்து தான் நீதி புனராய்வு அப்படிங்கிற கருத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், both the federal and state laws can be subjected to judicial review by the Supreme Court. அதாவது வந்துட்டு ஒன்றியத்துல இருந்தோ இல்ல மாநிலத்தில இருந்தோ எடுக்கப்படக்கூடிய நீதி புனராய்வு சட்டங்கள் எல்லாமே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே கட்டுப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேர்ட் ஒன், the constitution article 13B saves the act from judicial review. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்யறதை தடுக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? இதுல எதெல்லாம் கரெக்ட்? தேர்ட் 13B 13B சொல்லி சொல்லியிருக்காங்க. 13Bங்கிறது மேம் 13B அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது இதுல அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 13B என்ன அத பாருங்க. போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லா என்ன? போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லா என்ன? கான்ஸ்டிடியூஷனுக்கு உருவான சட்டங்களை பத்தி சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 13ல. அதுவும் 2 தான், அது பி கிடையாது. சரியா? அப்படிங்கிறப்போ நமக்கு அதுலயே சூஸ் பண்ணிடலாம் லாஸ்ட் ஒண்ணுங்க தப்பு அப்படின்னுட்டு. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்ட் தான். ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது அமெரிக்கால இருந்து உருவானதுதான். சோ ஜுடிஷியல் ரிவ்யூல வந்துட்டு ஒரு ஜுடிஷியல் ரிலேட்டான லாவை வந்து சென்ட்ரல்ல போட்டாலும் சரி ஸ்டேட்ல போட்டாலும் சரி சுப்ரீம் கோர்ட் தலையிடலாம். சரியா? ஓகே, உட்காந்து நல்லா வேகமா எவ்வளவு தூரம் எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. சரிங்களா? லேபர் ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட ஆக்ட்ஸ். சரியா? டிபிஎஸ்பி சம்பந்தம் இதெல்லாம் ஜுடிஷியரிக்கு சம்பந்தப்படாதோ, சரிங்களா, நான் ஜஸ்டிஸ்பிளா இருக்குமோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்ட் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அதை கட்டாயப்படுத்த முடியாது. சரிங்களா? அந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ ஒரு லாவா கொண்டு வந்தா கட்டாயப்படுத்தலாம். சரிங்களா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது. Which of the following is not matched correctly? Okay. Part 1 என்னது? Union and its territories. Part 2 citizenship. Part 4 DPSP. Part 6
ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சரிங்களா? சோ பார்ட் 1 வந்துட்டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் கொடுத்திருக்கான். சரிங்களா? பார்ட் 2 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்ட் 4 டிபிஎஸ்பி, பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். செகண்டும் ஃபைனலா என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? செகண்ட் மட்டும் தான் தப்பு. சரியா? ஓகே, இதுல எழுதியாச்சா? மாத்தலாமா? கான்ஸ்டிடியூஷன்ல லாங்குவேஜ் எத்தனாவது ஷெட்யூல்? கான்ஸ்டிடியூஷன்ல லாங்குவேஜஸ் வந்து எத்தனாவது ஷெட்யூல்ல வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். சிக்ஸ் என்னது? சிக்ஸுக்குன்னு ஒரு இது இருக்கு. சிக்ஸ்த் லேண்ட் ரிஃபார்மா? 7 லேண்ட் ரிஃபார்ம். சரி, இப்ப லாங்குவேஜ் என்ன ஷெட்யூல்? சரி, ஓகே ஓகே. காயத்ரி மேம், 264 to 300A எந்த பார்ட்ல இருக்கு? பார்ட் 12. லெவன்த் ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? பதினோராவது அட்டவணையில் அடங்கியுள்ள பொருள் என்ன? இப்ப 12ல 11ல பஞ்சாயத்து, 12ல முனிசிபாலிட்டி. ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட மினி கோர்ட் மாதிரி. சரிங்களா? சோசியலிஸ்டிக் அண்ட் செக்யூலர் இந்த ரெண்டு வார்த்தைகளும் எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பிரியாம்பிள்ல சேர்க்கப்பட்டுச்சு? பிரியாம்பிள் இதுவரை எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு? சிட்டிசன்ஷிப் லாஸ்ட் டைம் எப்போ, எந்த வருஷம்? 2019. ஓகே. கரண்ட்ல இப்போ சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன? இப்போ நடைமுறையில குடியுரிமை ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். 9, 10, 11 கன்ஃபார்மா? மத்ததெல்லாம் என்னாச்சு? அபாலிஷ். அதுக்கு பதிலா என்ன பண்றோம்? ஓகே, ஃபைன்.
மாத்தலாமா? இதுல காந்தியன் பிரின்சிபல் ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட அமைப்புகள் கிராமப்புற பகுதிகள்ல. The term of secularism is derived from which language? செக்யூலரிசம், சமதர்மம் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை? உருது, இங்கிலீஷ், லத்தீன், ஹிந்தி. இதுல கிரேக் போட்டுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கல்ல. லத்தீன். ஓகே. The term of republic was first coined by Greek, Rome, Germany, France. குடியரசு எனும் சொல் முதலில் சொல்லப்பட்ட இடம் கிரேக்கமா, ரோமா, ஜெர்மனியா, பிரான்ஸா? ஜெர்மனி, ரோம், வேற கிரீக். கிரீக். ரோம். குடியரசு அப்படிங்கிறது முதல்ல ரோம்ல தான் இருக்கும். சைரஸ் சிலிண்டர்னு சொல்லி ஒரு ஒண்ணு இருக்கும், புக்ல பாத்திருக்கீங்களான்னு தெரியல. எஸ், சைரஸ் சிலிண்டர்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், அதுல சொல்லியிருப்பாங்க. பண்ணியாச்சா? Which is the most important reason to consider India as a secular state? இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? Government works for the welfare of the people of all religion. அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை இந்தியால இருக்கா? சரி, ஓகே. Minority religions are given special protection. மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு இருக்கா? ஓகே. People of different religions live in India. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கிறாங்க. ரிலிஜியன் இஸ் செப்பரேட் ஃப்ரம் த பொலிட்டிகல்ஸ். மதம் என்பது அரசியலிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகேயா? சோ இதுல எந்த ரீசன் வந்துட்டு இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்? இது எல்லாமே காரணம், இதுல எது முக்கியமான காரணம்? ஓ, பல்வேறு பிரிவை சேர்ந்த மக்கள் வந்து இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேற ஏதாவது? ரெண்டாவது ஆப்ஷன். ஓ, மைனாரிட்டிஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை கொடுக்கிறது. ஓ, நம்ம கான்செப்ட் படி வருதுங்கிறதுனாலயா? வேற ஏதாவது? ஃபர்ஸ்ட் தானா? தேர்டா? எல்லா பீப்புள்ஸும் வந்து இந்தியாவில வசிக்கிறாங்க. ஓ, அப்போ அந்த மதம்ங்கிறது அரசியல் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அந்த கான்செப்ட்ல வராதா? பிகாஸ் பொலிட்டிக்கலுக்கும் அந்த இடத்துல ரிலீஜனுக்கும் சம்மந்தமே இல்ல, யார் வேணா வந்து நம்மள ஆட்சி பண்ணலாம், அது வருமா? சரி, 4 ஆப்ஷனும் சொல்லிட்டாச்சு, இது நானும் சொல்லிட்டேன். இதுல ஆன்சர் எது? வழக்கம் போல தனவந்தன் சொன்னதுதான். மைனாரிட்டிஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் வந்துட்டு மெயின் ரீசன். சரியா? பிகாஸ் மீதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஆர்டிகல் இது வந்து ஒதுக்கப்படல. சரிங்களா? அது ஒரு கண்டிஷனா தான் நமக்கு இருக்கு. பட் மைனாரிட்டிஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது நம்ம ஆர்டிகலா இன்வால்வ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப அதுதான் ஸ்பெஷல். மாத்தலாமா? சோ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள்.
Which of the following statement is true about the last line of the preamble of the Indian Constitution? preamble உடைய கடைசி வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? First one, to hereby adopt, enact and give to the nations this constitution. அதாவது இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நாட்டிற்கு அளிக்கிறோம் அப்படிங்கிறது லாஸ்ட் லைனா, இல்ல இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது லாஸ்ட் லைனா, இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்ட் லைனா, இல்ல இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி இயற்றி தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறோம், நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறோம், வேற செகண்ட் ஆப்ஷனா என்னது? எங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறதா? பிகாஸ் நமக்கு நாமளே எழுதிக்கிட்ட மாதிரிதான் இது இருக்கும். சரிங்களா? அப்ப எங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம் செகண்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? The name of the case which held that the basic structure of the Indian Constitution cannot be destroyed. சரியா? இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு இது. சங்கரி பிரசாத் வர்சஸ் இந்தியா, கோலக்நாத் வர்சஸ் பஞ்சாப், கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா, மினர்வா மில் வர்சஸ் இந்தியா. எந்த வருஷம்? 19 நோட் பண்ணிட்டீங்களா? தி கீநோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாருங்க? எர்னஸ்ட் பார்க்கர். Jawaharlal Nehru called it as the identity code of the constitution. Jawaharlal Nehru இது அரசியலமைப்பு சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொல்றாரு. It reveals the source of the authority of the constitution. இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது preambleங்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து it reveals the nature of the Indian state. இது இந்தியாவுடைய தன்மையை, இயற்கை தன்மையை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. It reveals the objective of the Indian Constitution. அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துகிறது preambleன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் தப்பா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, மீதி இருக்கிறது எங்களுக்கு தெரியலங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் தப்பு. சரி, யார் சொன்னாங்க ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? கீநோட் யார் சொன்னது? பார்க்கர். கீநோட் பார்க்கர். யாருக்கிட்ட இருக்கு? சரி, இதுக்கு ஆப்ஷன் கேட்காம சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவுடைய முழுமையான இறையாண்மை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு?
In India, the ultimate sovereign powers rest with இந்தியாவுடைய இறையாண்மை அதிகாரம், அந்த உச்சபட்ச அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையா வச்சு சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட். ரைட். பீப்புள். சரிங்களா? இந்திய மக்களிடம் மட்டும்தான் அந்த உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது காணப்படுது. The political horoscope of the constitution. இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம். ஆப்ஷன் முந்திட்டாங்க அவங்க. நான் இதை முன்ஷி. In the Keshavananda Bharati case, the Supreme Court declared that எது கரெக்ட்னு சொல்லி சொல்லணும். சரியா? The preamble to the Constitution of India is not part of the Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டா? தப்பா? சரி, ஓகே. The preamble to the Constitution of India is the source of power and the source of limitation and the provision. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தின் அரசை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. கரெக்டா தப்பா? Third one, the preamble is an integral part of the Indian Constitution. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி. So third one is correct. Keshavananda Bharati related Supreme Court சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா integral part of the Constitution. Preamble is. ஆர்டர் பண்ண போறீங்க. சரியா? முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கோரஸா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆளாளுக்கு ஒவ்வொரு கேப்ல பண்ணக்கூடாது. டெமோக்ராட்டிக், டெமோக்ராட்டிக், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், சோசியலிஸ்ட், சாவரின், செக்யூலர், ரிபப்ளிக், மக்களாட்சி, சமதர்மம், இறையாண்மை, மதச்சார்பின்மை, குடியரசு. எனக்கு இந்த ஆர்டர்ல நம்பர் எப்படி கரெக்டா வரும்? எனக்கு நம்பர் மட்டும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தமிழ்லயும் சொல்லிட்டேன்ல. மக்களாட்சி, சமதர்மம், இறையன்மை, மதச்சார்பின்மை, குடியரசு. சொல்லுங்க. 5 2 ஆர்டர் பண்ண போறீங்க அவ்வளவுதானே? தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. டெமோக்ரஸி எப்படி முன்னாடி வந்துச்சு? டெமோக்ரஸி லாஸ்டா தானே வரணும். குடியரசுங்கிறது லாஸ்ட் எப்பவுமே. சரியா? தயவு செஞ்சு இந்த ஆர்டர் மறக்காதீங்க. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து தமிழ்ல ஃப்ளோவா படிக்க இந்த சென்டென்ஸ் நல்லா இருக்கும்.
இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு மைண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு இந்தியாவோடது. ஓகேவா? சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் யார் யார் சொன்னாங்கன்னு சொல்லணும். பொலிட்டிக்கல் ஹாராஸ்கோப், அரசியலமைப்பின் ஜாதகம் யார் சொன்னா? முன்ஷி. கீநோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பார்க்கர். சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பார்கவ். Paradise of the lawyers, Ivor Zenning, Sir Ivor Zenning. வழக்கறிஞர்களின் சொர்க்கம். அவரை சொல்லியிருந்தா இவரை போட்டிருக்க மாட்டாங்க ஆப்ஷன், இவர் போட்டிருந்தா அவரை போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏதாவது ஒருத்தர் தான் வருவாங்க. பட் ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாக ஜனகணமன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? 1911 கொல்கத்தா. ஜனகணமன பாடல் எப்பொழுது இந்தியாவின் தேசிய கீதமாக அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இங்க நான் கேக்குற क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. நேஷனல் ஆந்தம் எது, நேஷனல் சாங் எதுன்னு சொல்லுங்க. யார் எழுதுனதுன்னு கேக்கல. நேஷனல் ஆந்தம் என்னது, நேஷனல் சாங் என்னது? நேஷனல் ஆந்தம் ஜனகணமனவா? கரெக்ட். நேஷனல் ஆந்தம் ஜனகணமன, நேஷனல் சாங் வந்து வந்தே மாதரமா? சரி, யார் யார் எழுதுனா? நேஷனல் ஆந்தம் யார் எழுதுனா? ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தமோட இங்கிலீஷ் வெர்ஷன் யார் எழுதுனா? அவரே தான். அப்ப அவர் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன லாங்குவேஜ்? கரெக்ட். சோ Jan 24 தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது 1950. சரியா? நோட் பண்ணியாச்சா? நீங்க அந்த கதை சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன கதை ஃபர்ஸ்ட் மரம், அப்புறம் பூ, அப்புறம் பழம். சரி, ஓகே. அந்த பழத்தை சாப்பிட்டா எப்ப வந்து வருது மயிலு? $60 63. ஓகே, 63ல வருது. அந்த மயிலை சாப்பிட யார் வரா? எப்போ வருது? 73. இங்க நம்ம நேஷனல் அனிமல் சொல்லுங்க. ராயல் பெங்கால் டைகர். லாஸ்ட் டைம் அதுதான் சொல்ல சொன்னேன். நாட் ஒன்லி டைகர். இங்க நம்ம ஸ்டேட் பேர்ட் சொல்லுங்க.
Emerald dove. State animal? Nilgiri tar. State fruit? National fruit? National river? State flower? இதுக்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் காமனா ஆன்சர் பண்ணுவீங்க. நேஷனல் வெஜிடபிள் முடிச்சுட்டீங்க போங்க. இருக்கு சொல்லிருக்க பிச்சிருங்க. நேஷனல் வெஜிடபிள் எது? சொல்லுங்க. டெய்லி மார்க்கெட் போவீங்கல்ல, எத்தனை காய்கறி தெரியும் உங்களுக்கு? வேற உங்களுக்கும் பம்கின் தானா? எல்லாருக்கும். நேஷனல் வெஜிடபிள் எது? கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், எவ்வளவோ இருக்குல்ல. பிரிஞ்சால், சூப்பர். வேற ஏன் நீங்க சமைச்சதே இல்லையா? காய்கறின்னு என்னன்னு தெரியாதா? பாட்டில் கார்டு, சொரக்கா. ஓகே ஃபைன். பம்கின் தான் சரியா? பூசணிக்காய். சரி முடிச்சுட்டு பிரேக் போக விருப்பம் இருக்கிறவங்க போலாம். சோ கிரிட்டிசிசம் டிபிஎஸ்பியை பத்தி யாரெல்லாம் வந்துட்டு அவதூறா பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோ லீகல் கோர்ஸ், சட்ட ரீதியான நடவடிக்கைங்கிறது இது கிடையவே கிடையாது. அதுவே ஒரு பெரிய டிராபேக் தான் சரிங்களா? டிபிஎஸ்பி ஃபாலோ பண்ணனா சட்ட ரீதியா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அடுத்து கேடி ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இது வந்து சொல்றது என்ன அர்த்தம்? மிதமிஞ்சிய பக்தின்னு என்ன? மிதமிஞ்சிய பக்தி ரொம்ப ஓவரா வந்துட்டு பக்தியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அதுதான், அதாவது நீங்க ஃபாலோ பண்ணவும் கூடாது, ஆனா அதுக்காக மெனக்கெட்டு இத்தனை ஆர்டிகல் எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், வங்கி காசோலை வங்கி அனுமதித்தால் மட்டுமே பரிவர்த்தனை செய்ய முடியும். அர்த்தம் புரியுதா எதுக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னு? வங்கி காசோலை வங்கி அனுமதி அளித்தால் மட்டுமே பரிவர்த்தனை செய்ய முடியும். எதுக்காக இதை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க? என்ன மீனிங் சொல்ல வராங்க? இப்போ காந்தி ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாரு, போஸ்ட் டேட்டட் செக்னு சொல்லிட்டு. எதை சொல்லியிருப்பாரு? எதுக்காக அந்த வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணாரு? என்னங்க புரியல? யூஸ் இல்ல, அதான் யூஸ் இல்ல மீன்ஸ் எந்த மாதிரி சொன்னாரு? போஸ்ட் டேட்டட் செக்ங்கிறாரு. எதுக்காக அந்த போஸ்ட் டேட்டட் செக்ங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல எதுக்கு வந்துச்சு? ஆல்ரெடி இந்த விஷயம் அதாவது நீங்க இன்னைக்கு டேட்ல வந்துட்டு ஒரு செக் போட்டு கொடுத்துட்டு நீங்க 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கோனா செல்லுமா? அது செல்லாது சரிங்களா? சோ அந்த மாதிரி இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வங்கி காசோலை வங்கி அனுமதித்தால் மட்டுமே பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு செக் கொண்டு போறீங்கன்னா அங்க பேங்க்ல டிராப் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஏதாவது லாவா கொண்டு வந்தா மட்டும்தான் அதை அமெண்ட்மெண்ட் அதாவது அமல்படுத்த முடியும், இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து நஸ்ருதீன், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மேட்சான ஒரு வேர்டு. சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு அர்த்தம். நோ பெட்டர் தென் த நியூ இயர் ரெசல்யூஷன். அப்படியே மனசுக்குள்ள தோணுது இல்ல? நோ பெட்டர் தென் த நியூ இயர் ரெசல்யூஷன் which are broken on the second day of January. யாரெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணதே இல்ல சார், நான் ரெசல்யூஷன் போட்டா கரெக்டா போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அவ்வளவுதான் சரிங்களா? சும்மா நீங்க இத்தனை விஷயத்த கொண்டு வந்து என்ன பண்றது? கண்டிப்பா யாரும் இதை ஃபாலோ பண்ண போறது கிடையாது அப்படிங்கிறாரு. சோ தலைவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட சேர்ந்தவர். ஓகேவா? சோ அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா, உணர்வுகளின் உண்மையான குப்பத்தொட்டி அப்படிங்கிறார். பிகாஸ் டிபிஎஸ்பியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்தியாங்கிறது இன்னும் வேற லெவல்ல வந்துட்டு க்ரோ ஆகக்கூடிய ஒரு கண்ட்ரி. பட் ஆனா அந்த உணர்வுகள் எல்லாம் என்ன பண்றாங்க, நீங்க ஃபாலோ பண்ணா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு டஸ்ட்பின்ல தூக்கி போடுற குப்பை மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கேசிவியர்,
மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், நோக்கங்கள் மற்றும் தீர்மானங்களின் அறிக்கை மட்டும்தான். சரிங்களா? இது ஜஸ்ட் என்ன, நம்ம தேர்தல் அதிகாரிகள்லாம் சொல்ற மாதிரி, நீங்க என்ன ஆட்சி கொண்டு வந்தா நான் இதெல்லாம் பண்ணுவேன், சோ அந்த பண்ணுவேங்கிற வார்த்தை மட்டும்தான் அது. சோ அந்த மாதிரிதான் இங்க நீங்க கொடுத்துருக்க ஜஸ்ட் வேர்ட் மட்டும்தான், ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு. நெக்ஸ்ட் ஐவர் ஜென்னிங் என்ன சொல்றாரு, பக்தியாலான உயர்ந்த லட்சியங்கள் மட்டுமே. சரிங்களா? சோ உயர்ந்த லட்சியங்கள்னா நான் வந்து இந்த கடவுள் மேல நம்பிக்கை கொண்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் இதெல்லாம் அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு விஷயத்த மட்டும் தான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்களே தவிர இந்த லட்சியத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது கிடையாது அப்படிங்கிறத சொல்லி சொல்றாங்க. இங்க இந்த இங்க இந்த பேருன்னு ஒண்ணு காணும், நான் யாருன்னு கண்டுபிடிக்கும். எழுதிடு சத்யா, நீங்களும் நேம் எழுதுலையா? எஸ், முன்னே ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டேன் நான், அதே சேம் ஆள் தான். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க ஒரு சிலர், நீங்க சரியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இது நீங்க ஒழுங்கா பிரிக்கவும் கிடையாது, நீங்க ஒழுங்கா வகைப்படுத்தவும் கிடையாது, கன்ஃபியூஷனா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே சேம் அரேஞ்ச்மெண்ட் பத்தி ஐவர் ஜென்னிங் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்டான பிலாசபியே கிடையாது. சரிங்களா? எந்த தத்துவத்தோட அடிப்படையில கொடுத்துருக்கீங்க, மொத்தம் 3 கோட்பாடு கொடுத்துருக்கீங்க, அந்த 3 கோட்பாடு அடிப்படையில பிரிக்கிறீங்க, 3மே வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு, அப்ப இதுக்குன்னு ஒரு பிலாசபி ஸ்டாண்டர்டா கிடையாது அப்படிங்கிறாரு. அடுத்து பழமைவாதத்தை பத்தி சொல்றது யாருன்னா அதே ஐவர் ஜென்னிங் அவர்கள் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்க யாரை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இங்கிலாந்த ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அது இங்கிலாந்து எப்படி ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா, அவங்களோட 19th செஞ்சுரியில என்ன பிலாசபியை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த பிலாசபியை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்கீங்களே தவிர நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுல கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறாரு. யாருன்னு பார்த்தோம்னா சந்தானம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கீங்க, அப்படிங்கிறப்போ ஒரு சில இடங்கள்ல இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. நேஷனல் ரிவரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட இயர் எப்போ? கங்கா நேஷனல் ரிவரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட இயர் எப்போ? 2008. யார் வந்து எந்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு கங்கா வந்து நேஷனல் ரிவரா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு? மன்மோகன் சிங். ஓகே, November 4, 2008. சரியா? இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். நேஷனல் கேலண்டர் ஆஃப் இந்தியா இதுப்பா. நோ, கிரிகேரியன் கேலண்டர், விக்ரம் சாவந்த் கேலண்டர், ஹிந்து கேலண்டர், சாகா கேலண்டர். கிரிகேரியன் கேலண்டர் அதுவா? இந்தியாவின் தேசிய நாள்காட்டி எதுன்னு கேக்குறாங்க. சாகாவா? விக்ரம் சாவந்த் கேலண்டர். சாகா கேலண்டர் சக வருட நாள்காட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்தியாவுடைய நாள்காட்டி. சூப்பரான क्वेश्चन. இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர் என்ன? லோட்டஸ்.
அதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓ, அக்ரி ஸ்டூடெண்டா? சென்டோரியா, அகாஷியா, லைஷியாந்தஸ், ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். வேணா இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். நெலம்போ நியூசிபெரா, அகாஷியா. அகாஷியாவா? ஏண்டா தம்பி இதை நான் திரும்ப திரும்ப படிக்கிறது. சென்டோரியா அதுவா? யாரு ஆப்ஷன் சொன்னா சொல்லிடுவேன்னு சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க. நெலம்போ நியூசிபெரா. அதனாலதான் லாஸ்டா பொறுமையா சொன்னேன். நோட் பண்ணிட்டீங்களா? தேசிய கொடி எந்த வருஷம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஜூலை 22, 1947. சத்யமேவ ஜெயதே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இது இதோடைய ஸ்கிரிப்ட் என்ன? ஸ்கிரிப்ட் எந்த வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது? எழுத்து வடிவம். சத்யமேவ ஜெயதேவுடைய ஸ்கிரிப்ட் என்ன? ஸ்கிரிப்ட் லட்டின், தேவநாகரி, பிராமி, சுரேஷ்தி. தேவநாகரி. ஓகே, டிபிஎஸ்பி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி மத்தவங்களுடைய கருத்துக்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எல்எம் சிங்கி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை தரும் வாய்ப்புகள் சமூக நீதி தத்துவம்னு சொல்றாங்க. லைஃப் கிவிங் ப்ரொவென்ஷன்ஸ் பிலாசபி ஆஃப் த சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லி சொல்றாரு. அடுத்து எம்சி சாகலா அப்படின்னு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நாடே சொர்க்கமா மாறிடும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. சோ அதுக்கு அடுத்து அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, பொருளாதார மக்களாட்சி, அதாவது வந்துட்டு அரசியல் மக்களாட்சியில இருந்து பொருளாதார மக்களாட்சியை பிரிச்சு காட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசியல் வேற, பொருளாதாரம் வேற. பிகாஸ் இது என்ன பண்ணுது, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதை கொடுக்குதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அடுத்து கிரான்வில் ஆஸ்டிங் அவர்கள் என்ன சொல்றாரு, சோ நமக்கு சோசியல் ரெவல்யூஷனுடைய கோல்ஸ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போறது இந்த டிபிஎஸ்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பிஎன் ராவ் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, மாரல் பிரசப்ட்ஸ் தார்மீக கருத்து, நம்ம அரசியல் அதிகாரத்துடைய ஒரு மையமான கருத்து இந்த டிபிஎஸ்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் யாரு, எம்சி சடல்வாட் அப்படிங்கிறவர். சோ என்ன சொல்லியிருக்காரு, வழிநடத்தும் கோட்பாடுகள் சட்டப்பூர்வ உரிமைகளை வழங்கவில்லை மற்றும் சட்ட ரீதியான தீர்வுகளை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா எந்த ஒரு ரைட்ஸையும் நமக்கு கொடுக்க கிடையாது, எந்த ஒரு கண்டிஷன்ஸையும் நமக்கு போட கிடையாது. அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஃப்ரீயா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்காகவே அதுக்கும் வந்துட்டு பொட்டானிக்கல் நேம் கேட்டிருக்கு. சரியா? அப்புறம் என்ன சொன்னீங்க, ஸ்டேட் ஃபிளவர். உங்களுக்காகவே அதுக்கும் வந்துட்டு பொட்டானிக்கல் நேம் கேட்டிருக்கு. சரியா? ஜாஸ்மினம் கிராண்டிஃப்ளோரம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஜாஸ்மினம் கிராண்டிஃப்ளோரம். செகண்ட் கர்குமா லாங்கா.
Garguma langa. Third one, Caspium arboreum. Caspium arboreum. Fourth one, Chlorisa suberosa. Fourth, Chlorisa suberosa. Second option, Garguma langa. First, Jasminum grandiflorum. Third one, Cassipium arboreum. Third, Cassipium arboreum. நீங்க fourth, வேற ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லாம் வராதா? ஜாஸ்மினம் கிராண்டிஃபோலியம். ஏன்? அது மல்லிப்பூ. சரியா? குளோரிசோ சூப்பரோஸ். சரியா? அதுதான். The national aquatic animal of India. Ganga river dolphin. தேசிய நீர்வாழ் உயிரி. Who designed the national flag of India? In the state? The national song of India, Vande Mataram, was part of the Bankim Chandra's most famous novel. Anand? Anand Mat. Okay, va. அப்ப இது ஜனகணமன கீதாஞ்சலி. கீதாஞ்சலியோட எந்த பார்ட்ல எடுத்தாங்க? அந்த டைட்டில் கேக்குறேன். கீதாஞ்சலிக்கு கீழே ஒரு டைப்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரி, இது நோட் பண்ணிட்டீங்களா? வந்தே மாதரம் என தொடங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது? சோ வந்தே மாதரம் தேசிய பாடலா அறிவிக்கப்பட்டது எப்பன்னு கேட்டோம்னா 1896 கல்கத்தால நடந்த காங்கிரஸ் செஷன். சரியா? எத்தனாவது காங்கிரஸ் செஷன்? 11th காங்கிரஸ் செஷன். சரிங்களா? புடிச்சீங்களா? ஓகே, டிபிஎஸ்பி ரிலேட்டட் இருக்கக்கூடிய கேசஸ். சரிங்களா? இதுக்கு சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் செண்பகம் துரைராஜன் கேஸ் 1951. எதுக்காக இந்த கேஸ் தெரியுமா? மெடிக்கல் காலேஜோட ரிசர்வேஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். சோ இதுல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இந்த கேசஸ் மூலமா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம வந்துட்டு திருத்திக்கலாம். சரிங்களா? நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க யூஸ் பண்ணுவாங்க. யாருடைய சப்போர்ட்ல? பார்லிமெண்டோடைய சப்போர்ட்ல.
சரிங்களா? அதுக்கு முன்னாடி எதுவும் எடுக்கக்கூடாது மாத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குது. அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட் சப்போர்ட் படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுக்காக பார்லிமெண்ட் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோலக்நாத் வழக்கு 1967ல இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க எந்த காரணத்தை அடிப்படையா கொண்டு வந்து நீங்க பார்லிமெண்ட் வச்சு சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? எந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்துட்டு ஒரு டைரக்டர் பிரின்சிபல் டிபிஎஸ்பி வந்துட்டு நீங்க வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல போய் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேசஸ் மூலமா சொல்றாங்க. சோ அது மூலமா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 2 சட்ட திருத்தம். சரியா? சி ஆர்டிகல் 31ல சி என்னது? ஆர்டிகல் 31 சி. கரெக்டா இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்கா? இந்த 2 மடத்தை மட்டும் சொல்லியிருக்கா? எஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல அதாவது நீதிமன்றம் வந்து இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப என்ன சொல்றாங்க, இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீதிமன்றம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டிகல் 31ல செகண்ட் ப்ரொவிஷன் சொல்றாங்கல்ல, சோ அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்றாங்க. சரிங்களா? இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு இது. ஏன்னா நீதிமன்றம் கேள்வி கேட்கும், எப்படி கேட்கும்னா கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாம அது டிஸ்டர்ப் ஆகாம நாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் 42nd அமெண்ட்மெண்ட். பட் ஆனா 42nd அமெண்ட்மெண்ட் படி பாக்குறப்போ 31C ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. என்னது? மெட்டீரியல் ரிசோர்ஸ் ஒருத்தர்கிட்டயே குவிஞ்சிருக்க கூடாது, ஒருத்தருடைய வெல்த்தை டிபெண்ட் பண்ணி எப்பயுமே வந்து எடுக்க மாட்டாங்க, எப்படி வேணாலும் எடுத்துருவாங்க. சரிங்களா? தேவைப்பட்டா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடிப்படை உரிமைங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு டைரக்டரி பிரின்சிபலுடைய சுப்ரீம் பவர்னு சொல்றாங்க. சரிங்களா? லாஸ்டா பார்த்தா மினர்வா கேஸ். சோ இதுலயும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த 31C நீங்க கேசவானந்த பாரதி கேஸ் ரிலேட்டடா எக்ஸ்டெண்ட் பண்ணதுங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு. சரிங்களா? அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு ஈக்குவலாவோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கேசஸ்.
யூனியன் கவர்மெண்ட். சரியா? சரி, ஓகே. Thursday யூனியன் கவர்மெண்ட் பார்க்கலாம். ஓகேயா?